1 பேதுருல வாசிமா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்ன தாழ்மை? தாழ்மைன்னா சாதாரண தாழ்மை கிடையாது. எப்படிப்பட்ட தாழ்மை? மனதளவில் ஒரு தாழ்மை. ஒரு ஆளை பார்க்கும்போது சோத்திரனை கூட சொல்லலாம், ஆனால் மனசுல இருந்து வரணும். ஒரு ஆளை பார்த்து சிரிக்கலாம், அந்த அளவு சிரிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள அதை மட்டும் பாருங்க, ஒரு மனத்தாழ்மை. மற்றவர்களை நம்மை விட பெரியவங்களா நினைங்க, அதில் என்ன குறைஞ்சி போயிருவீங்க நீங்க. அநேக நேரத்தில் அது நமக்கு வரல. இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசினீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல அந்த கீழ்ப்படியாமையை நம்ம உடைக்கும் போது எதிரானதை உடைச்சிட்டு வர்றோம். 2வது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிமா அந்த வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த தாழ்மைக்கு எகெயின்ஸ்டா வர்றது யாரு? பெருமை. பாருங்க, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நினைச்சார், உயர்த்துறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்னா என்ன ஆகும்? நமக்கு வர்ற எதிரான காரியம் எல்லாம் கூட கொஞ்சம் அதிகரிக்க நம்ம தப்ப முடியாது. அப்போ அந்த பெருமையை நம்ம உடைக்கணும். நமக்குள்ள பெருமை வேண்டாம். பிறகு கொஞ்சம் இது பண்ண உடனே பிசாசு அது பெருமையை தந்துடும். பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட டைமில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தாங்க. தரிசனம் என்னன்னா, ஒரு பெரிய மயில் அப்படியே தோகை விரித்து நிற்கிறது. நம்ம மேப்பெல்லாம் பார்க்குறோம்ல, அதே போல் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த தோகை அப்படியே விரிஞ்சு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிரத்யட்சமாக அந்த தரிசனத்தை எனக்கு தர்றாங்க. நான் சொன்ன, ஆண்டவரே, எங்கே போனாலும் என் பேர் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படக்கூடாது. எங்கே போனாலும் உம்முடைய நாம மட்டும்தான் என்ன செய்யணும். உண்மையில அந்த வார்த்தையை நான் சொன்னேங்க. கர்த்தர் அப்படியே நடத்துறாரு. ஏன்னா நீ பெருமை அடைஞ்சிட்டே நீ வச்சிடுங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் நிற்க முடியாது. அவர் எதிர்த்துட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நமக்கு ஆதரவா இல்லாம, அவர் நம்ம நடத்தாம, நம்ம எங்க போனாலும் சிறுமைப்பட்டு போவோம், ஒன்றும் இல்லாம ஆயிடுவோம். எல்லாமே அவருக்குன்னு சொல்லி அந்த அனுபவத்தில் நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு எதிரானது ஒண்ணு நிக்காது, ஓடி ஒளியும். ஆமென், அல்லேலூயா. இவன்கிட்ட நிக்க முடியாது, இந்த குடும்பத்தில் நான் நிக்க முடியாது. அது ஓடுகிறத நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த பெருமை வரும்போது அடுத்தது ஒரு காரியத்துக்காக நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்திக்கிறோம், பல பலவீனங்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உதவி செய்யணும். அப்பதான் நம்ம நடக்க முடியும், அப்பதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். அப்போ அந்த எதிரான காரியம் எதனால வருது? பெருமையினால வருது. மனத்தாழ்மையை நம்ம விட்டுறோம், அப்போ பெருமை வருது. இந்த 6:7 நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம தாழ்த்தும் போது அவர் உயர்த்துறாரு. ஏற்ற காலத்தில் என்ன செய்யறாங்க? உயர்த்துறாங்க. பாருங்க, அப்போ நம்மளை உயர்த்துவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதான் முக்கியம். ஒரு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கா இருக்கலாம், இன்னொரு நாளா இருக்கலாம், கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பாருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நாம எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்பாவுக்கு கரத்தில் அடங்கி இருக்க பழகிடணும். நீங்க ஏதாவது செய்யுங்கப்பா, நான் செய்துருவேனோ, நீங்க ஏதாவது பண்ணுங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா. ஏன்னா அது பலத்த கரம். அந்த கரத்தை குறித்து நான் சாட்சி சொல்லுவேங்க. என் சாட்சி உங்களுக்கு தெரியலாம். பாருங்க, அழிந்து போன என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு வேண்டாம் ஆண்டவர், என் வாழ்க்கை எனக்கு போதும் அப்படிதான் நான் சொன்னேன். ஆண்டவர் அப்படியே எனக்கு ஒரு தரிசனம் காணிச்சார். பாருங்க, என்ன வருது, அப்படியே கடலுக்குள்ள கொண்டு போறான். இந்த அளவு நான் போயிட்டேன். கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு ஆண்டோடைய கரத்தை அப்படியே நீட்டினார். அப்படியே பார்த்தங்க, எலியாவே எங்க போற?
அப்படியே அந்த கரத்தை பிடிச்சி என்னை வெளியே கொண்டு விட்டாருங்க. அவர் தான் என் தேவன். அந்த கரத்தை என்னால் மறக்க முடியாது. அவர் மட்டும் அன்னைக்கு கரம் பிடிக்கலனா நான் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அதுபோல உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடிச்சிருக்கிறார். கரம் பிடிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மகிமையான ஆலயத்தில் வந்து இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாபா. ஏற்ற நாளிலே கர்த்தர் என்னையும் உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், எல்லாவற்றையும் உயர்த்த அவர் போதுமான தேவன். அப்படியே கரம் எனக்கு போடு, அப்படியே கரம் எனக்கு போடு. அந்த கரத்தை விட்டு விட மாட்டேன். அந்த கரம் எனக்கு போதுமானது. அது பலத்த கரம். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தில், அந்த 7ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம், விசாரிப்பாரு. ஷார்ட்டா போவோமா? விசாரிப்பாரு. நம்ம விசாரிக்கும் போது என்ன செய்யணுமா? எல்லா கவலையும் அவர்கிட்ட சொல்லிடலாம், ஒன்றை கூட மறைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒன்றும் மறைக்காதுங்க. வெளியே ஒருவர் நம்மகிட்ட விசாரிக்கும் போது எப்படி பிரதர் இருக்கீங்க, நல்லா இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. நாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறோங்கிறது அவர் தெரியும். அதனால நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக வாங்க, எதிரான காரியங்களை நாம் மேற்கொள்ள என்ன பண்ணணும்? முதல்ல கீழ்ப்படியணும், பெருமை வரக்கூடாது. இப்போ மூணாவது வாங்க, எபேசியர் 6:13 எடுங்க. எபேசியர் 6:13. எதிரான காரியம் தீங்கு நாள். அடிக்கடி சொல்லவும் தெரியுமா, இந்த நாள் நமக்கு சரியில்லைங்க, இந்த மாதம் எனக்கு சரியில்லை, 2024 எனக்கு சரியில்லை. இல்லைன்னா கடந்ததை சொல்லுவோம், 2023 மட்டும் எனக்கு சரியே கிடையாதுங்க. ஏன்னா தீங்குக்கு மேலே தீங்கு, தீமைக்கு மேலே தீமை வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாம் அதை மேற்கொள்ள, தீமை வரும். இந்த உலகத்தில் பலவிதமான தீமை, நீ நன்மை செய்தால் கூட தீமை வரும், தீமைகள் அதிகமாக வரும். தீமை நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் அந்த தீங்கு நாட்களில் பாருங்க, நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். யோசிடுங்க, தீமை வந்துட்டேன்னு நம்ம ஒரு பக்கத்தில் சுருண்டு உட்கார்றதில்லை. நாம் எப்படி எதிர்த்து நிற்போம்? முழங்கால் யுத்தம். தீமை வருதா, நீ எவ்வளவு தூரம் தீமை போடுறியோ அந்த அளவு என் ஜெபம் அதிகரிக்கும். அருமையான அநேக பிள்ளைங்க இப்போ அதிகாலையில் அதிகமாக ஜெபிக்கிறதா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெப நேரம் எதுக்குன்னா, எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்பதற்காக. நான் உங்கள்ட்ட கூட ஒரு நாள் சொன்னேன், ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் நான் இருக்கும்போது குறிப்பிட்ட சில குடும்பங்களுடைய ரட்சிப்பு இல்லை, அவங்க என்ன விடுதலையாக்கப்படலை. இதுக்காக அதான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, சரியாக ஒரு 12:30 மணிக்கு நாய்கள் குலைக்க ஆரம்பிச்சு. பாருங்க, நான் ஜெபம் போயிட்டே இருக்குது. ஒரு 5 மணி வரைக்கும், 5:30 வரைக்கும் அது குலைச்சிச்சு. ஆனால் அது போயிடுச்சு. இது எதனாலன்ட்டு நான் உங்கள்ட்ட சாஸ்திரம் பார்க்க வரல. ஆனால் அந்த குடும்பங்களை சூழ்ந்திருந்த அசுத்த ஆவியின் கிரியைகளை கர்த்தர் அழித்தார். அதை வரும் நாட்களில் நான் சாட்சியாக கேட்டேன். புரிந்து கொள்ளுங்க, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ரட்சிக்கப்படாதவங்க இல்லை உன் குடும்பத்தில் பயங்கரமான ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நீ ஆண்டவரோடு பேசணும், முழங்கால் யுத்தம் பண்ணணும். அது ஜெயம் வராமல் போகாது. குணப்படாத இருதயங்கள் குணப்படும். எது உனக்கு எதிராக இருக்குதோ அது உனக்கு அனுகூலமாகவே மாறிடும், ஆதரவாகவே மாறிடும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கு. சரி, இப்போ அந்த வசனம் சொல்லுது, இப்போ தீமையான நாள், நம்ம எதிர்த்து நிற்கணும். இப்போ என்ன நடக்குது? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கிறோம். அப்ப ஏன் அந்த தீமை வந்துச்சு? நமக்கு எதிரான சூழ்நிலை ஏன் வந்துச்சு? நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு காரியமா நம்ம செய்யக்கூடாது, ஒரு வளர்ச்சி கூட நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. இருக்குதான் அது வந்துச்சு. இப்போ அதை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இப்போ என்ன பண்றோம்? சகலத்தையும் செய்து முடிக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இதையெல்லாம் தடுக்கிற அந்த எதிர் அலைகள்,
எதிர்காரியங்களை முறியடிக்கும்படியாய் நம்ம அதை எதிர்த்து நிற்கணுங்க. எதிர்த்து நிற்கணும். எல்லாம் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி என்ன செய்யணுமாமா? சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆர்கனமா 6. வெரி குட். சரி, அப்போ அந்த ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் வாசிமா பாருங்க. நம்ம புத்தியில கலக்கமா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம புத்தியில சில குழப்பம் வருது. பலவிதமான சூழ்நிலையை பார்க்கும்போது, எதிரான காரியத்தை வரும்போது நம்மளே குழம்பி இருக்கிறோம். இதில் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டவங்க இருக்கலாம். அந்த விளையாடுகிறவங்க போகும்போது நல்ல மனநிலைமையோடு போனாதான் சரியாக விளையாட முடியும். அப்படிதானே? அதுபோல் நீங்கள் ஆஃபீஸுக்கு நல்ல மனநிலைமையோடு போனாதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், இல்லை அதை சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இல்லாமல் பல எண்ணத்தோடு போனால் ஒரு காரியமும் நடக்காது. இதுபோல் பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நம்ம புத்தியை குழப்பிடுவோம். ஒரே நேரத்தில் பல சிந்தைகளை கொண்டு வந்து, உனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படியே சொல்லி ஒரு குழப்பத்தோடு அவன் நடத்துவான். அந்த குழப்பத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. புத்தியில் ஒரு குழப்பம் கொண்டு வருவான். அது மட்டும் இல்லை, விழிப்பாக இருக்காம விழிப்பாக எந்த காரியத்துக்காக நம்ம இருக்கிறோமோ அதில் விழிப்பாக கவனமாக ஜெபிக்க முடியாதபடி அவன் தடுப்பான். இது எதுக்கு அவன் செய்கிறான்? விழுங்கும்படியாய். விழுங்கின யோசிப்பார்க்க, இப்போ நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன், நான் விழுங்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு வச்சுருக்கலாம். அப்படி வரப்படாது. ஆமென். அல்லேலூயா. சரியா? அப்படி நினச்சிடுங்க. அப்போ நாங்கள் இருப்பேன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள், விடுதலைகள் விழுங்கப்படுகிறது. எப்படியாகிலும் நாங்கள் செயல்பட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிற போது விழுங்கப்படுகிறது. எதனால? புத்தியில தெளிவா இல்லை, விழிப்பா ஜெபம் பண்ணல. அதுக்காக கண்ணை திறந்து ஜெபம் பண்ணாதுங்க. மனதளவில் அந்த விழிப்பு இருக்கணும். நான் எதுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்றேன், என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், அந்த விழிப்போடு நம்ம செய்யும் போது நிச்சயமா எந்த எதிரல வந்தாலும், நம்மை விழுங்கத்தக்கதாக, நம்மை மூழ்கடிக்கத்தக்கதாக எது வந்தாலும் அது ஒண்ணும் பண்ணாது. ஒருவேளை விழுங்கிட்டாலும் என்ன நடக்கும் பொழுது சொல்லுங்க, அடிச்சு சொல்லுமா. விழுங்குனா என்ன நடக்கும்? விழுங்கப்பட்டவன் யார்? விழுங்கப்பட்டவன் யார்? யோனா. அவனுக்கு என்ன நடந்துச்சு? கர்த்தர் அங்க அந்த மீனுக்கு மிஷின் ஆஃப் பண்ணிட்டார், அந்த கிரைண்டர் ஒன்று ஆஃப் பண்ணிட்டார். அப்படிதானே? இல்லைன்னா விட்டு வைக்குமா? அது கிடைச்ச யோனாவை ஒரு வழி பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கல. இப்போ அந்த மீனுக்கு வயிறு எதா மாறிட்டு ஒரு ஜப அறையா மாறிட்டு, ஒரு ஜப அறையா மாறிட்டு. அங்கேருந்து முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை தாகம் எடுத்திருந்தா பாஸ்ட் தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க? உப்பு தண்ணி குடிச்சிருப்பாரு. பாருங்க, எல்லாம் குடிச்சிட்டு அந்த மனுஷன் அங்கே ஜெபம் பண்ணுறார். கப்பலில் போச்சுல ஜெபம் பண்ணல, ஊழியத்துக்கு போச்சுல ஜெபம் பண்ணல, இப்போ ஜெபிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உற்சாகம் சொல்லுங்க, அல்லேலூயா. விழுங்கப்பட்டாலும் கூட தேவ பிள்ளையே, உனக்கு எதிராய் நிற்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி பாதுகாத்து உன்னை நடத்த நம் தேவன் பெரியவரா இருக்கிறார், மகத்துவமானவரா இருக்கிறார். ஏதோ சூழ்நிலை அறியாம நான் விழுந்துட்டப்பா, அறியாம நான் அதுல மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு நீ இருப்பாயானால், கர்த்தர் அந்த யோனா எங்க போனோ அந்த நினிவேல கொண்டு அந்த மீன் கொண்டு விட்டது போல கர்த்தர் மேல் நடத்துவார். எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சரி, இப்போ தீத்துல வாமா. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க. தீத்து 2:8. எதிரியானவன், நமக்கு எதிராக இருக்கிறவன் என்ன செய்வானா, எப்படியாக நம்மகிட்ட ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். நம்ம நல்லா தான் பேசுவோம், நல்ல அன்பாக தான் இருப்போம், ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்திருக்கும், அதை கரெக்டாக அவன் பிடிப்பான். ஆனால் அவன் நமக்கு எதிரி, ஆதரவு கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்திலேயே இருக்கலாம், போகிற வருகிற இடத்துலையா இருக்கலாம். நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நமக்கு எந்த கபடம் இல்லாமல் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இருப்போம், ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு இருப்போம்.
அப்போ நமக்கு எதிர் என்ன? நம்ம பேசுகிற பேச்சுகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நம்ம சேருகிற இடமா இருக்கலாம். அது நமக்கு எதிராக வருது. அதில் நம்ம அதை மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படணும். ஏன்னா அவன் எதுக்கு சொல்கிறான், குறை சொல்கிறான்? நம்மளை வெட்கப்படுத்தும்படி. ஆனால் அவன் வெட்கப்படும்படியாக உபதேசம், நல்ல ஒழுக்கம் உள்ளவனாகவும் ஆரோக்கியமான வசனம். அது எப்போ வரும்? வசனத்தை படிக்க படிக்க, கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, தேவ சமூகத்தில் அதை ஆராய்ந்து பார்க்க பார்க்க நமக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது ஆரோக்கியமான வசனம். அந்த வசனம் வரும்போது எந்த எதிரியும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீ வெட்கப்பட மாட்ட, வெட்கங்கள் மாற்றப்படும். அந்த எதிரான சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாங்க. பாருங்க, அந்த தீத்து 1:9 பார்த்தீங்கன்னா, எதிர் பேசுகிறவளை கண்டனம் பண்ணணும், அதுக்காக உண்மையான வசனத்தை பற்றிக்கொள். அப்போ அந்த ஆரோக்கியமான உபதேசம், உண்மையான அந்த வசனத்தை உண்மையாக பிடிச்சுக்கிடுங்க. அதுக்கு தான் அந்த பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதம். அந்த வசனத்தை நீங்கள் அறிய விரும்பணும். நீங்கள் அதிகமாக பைபிள் படிக்கும்போது கூட அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுது? அப்படி ஆராய ஆராய அது ஆசீர்வாதமாக மாறும். சரி, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிருமா? பாருங்க, அந்த வார்த்தையை ஷார்ட்டாக சொல்லி போகிறேன். நம்ம தேவனுக்கு மட்டும்தான், இதை மட்டும் மனசில் வச்சுடுங்க. பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. அவனுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். பாருங்க, நாங்கள் கூட சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு பாட்டியம்மா வந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவன் தேவதூதன் அந்த சிலை இருந்துச்சான், அதையும் கும்பிட்டாங்களாம். அடுத்தது பார்த்தா பிசாசுடைய அந்த தூதனுடைய அந்த சிலை இருந்துச்சு, அதையும் கும்பிட்டாங்களாம். அப்போ பின்னால் வந்தவர் கேட்டாங்க, என்னம்மா 2 பேரையும் கும்பிட்றீங்களே, என்னம்மா விஷயம்? வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் பரலோகத்துக்கு போனால் முதல்ல கும்பிட்டேன் பார்த்தியா, அவர் தான் அங்கே இருப்பார், நல்லா கவனிச்சு விடுவார். ஒருவேளை நான் நரகத்துக்கு போனோம்னா யார் இருப்பா? 2வது கும்பிட்டாலும் அங்கே இருப்பார், அவர் என்ன கவனிச்சு விடுவார். நல்ல மனசு பற்றியலாம். அதான் எலியாவுக்கு ஒரே ஒரு பிரசங்கம் தான். என்ன பிரசங்கம்? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. பாகால் தெய்வமானா அதுக்கு பின்னால் போயிடும், கர்த்தர் தெய்வமானா ஆமென், அல்லேலூயா. ஒரு மனம், தேவன் தான், அவரை தான் நான் துதிக்கணும், அவரை தான், தேவனை மட்டும் நம்ம சார்ந்திருந்தா எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதில் ஜெயிப்போம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் கூட அதில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 8ஆம் வசனம் வாசிமா, நல்ல வசனம். சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் நம்ம இடத்துல சேருவார். கையை சுத்திகரிச்சிருங்க. இருமனம் உள்ளவர்களே இருதயத்தை பரிசுத்த, வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நிறைய விஷயம் அதில் இருக்குது. நம்ம சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே போவோம். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும்போது, உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு. உலகத்தை படைச்சது யாருங்க? கர்த்தர், இல்லையா? உலகத்தை படைச்சது கர்த்தர். உலகத்தில் உண்டானவைகளை உருவாக்குறது யாரு? கர்த்தரா? சில காரியங்களை உருவாக்குனார், தீமையான காரியத்தை அவர் உருவாக்குனாரா இல்லையா? மனுஷனே பல காரியங்களை தங்களுக்குள்ள அவங்க உருவாக்கிட்டாங்க. அப்போ உருவாக்குன தேவனை தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இன்னும் சொல்லுவேன், நமக்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவனை தான் துதிக்கணும். நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை நம்ம துதிக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தோம்னா எதையும் மேற்கொள்வோம், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும். அப்படியே முழங்கால் போடுறீங்களா? இந்த வேத பகுதிக்குள்ளே அப்படியே போங்க. வீட்டில் போய் நல்லா ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நம்மோட பேசி இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம இந்த நாளில்
ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லவே கூடாது. என்னால் இதை முடியாது, இது அவ்வளவுதான். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவர். தேவனே, உங்களுடைய கிருபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. ஆண்டவரை, எனக்கு எதிராக வர்ற எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீங்கள் அதிகாரம் வச்சுருக்கிறீங்க, வல்லமை வச்சுருக்கிறீங்க. அதை என் வாழ்க்கையில் நான் சொந்தமாக்கணும் அப்படி சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. எல்லாத்திலையும் நான் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும், எல்லாத்திலும் மகிமையான காரியங்களை நான் காண முடியும். அப்பா, எனக்காக யாவையும் செய்வாங்க செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தமோ நடத்திடுமே, குயவங்கையில் களிமண்ணா அனுதினமே வணிந்திடுமே, குயவங்கையில் களிமண்ணா அனுதினமே வணிந்திடும். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நீர் தந்திருக்கிற அதிகாரத்திற்காக வல்லமைக்காக நன்றியப்பா. எதிரான எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக, ஜெயிக்கத்தக்கதாக, கர்த்தரோடு இருந்து வெற்றி கொடி பிடிக்கத்தக்கதாக தேவன் தருகிற ஒவ்வொரு நன்மையான ஈவுகளையும் நான் மட்டுமல்ல, என் குடும்பம் மட்டுமல்ல, என்னோடு இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, எங்கள் சபை மட்டுமல்ல, எல்லாரும் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறபடியால் நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஓ சந்தடரபதியா, எந்த சூழலையும் ஜெயிக்கத்தக்கதாய், சூழலை மாற்றத்தக்கதாய், எதிரான ஆயுதங்களை தகர்க்கத்தக்கதாய், ஓ சிலுவையின் கொடி உயர்த்தி கொடி பிடிக்கத்தக்கதாக கர்த்தரை நிரப்பிருங்க, 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 நிரப்பிருங்க. எனக்குள்ள வருகிற அந்த சோர்வு மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற அந்த கலக்கங்கள் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமை மாறட்டும். ஓ சந்தரேரவா, என்னை கொண்டு கர்த்தர் செய்வார், என் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்வார், என் சபையை கொண்டு கர்த்தர் செய்வார். நிச்சயமாய், நிச்சயமாய், நிச்சயமாய். ஓ முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏற்ற காலத்திலே ஒரு உயர்வு உண்டு. கர்த்தரை செய்வார். அதற்கு எதிராக இருக்கிற எதிரான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். நன்றியானவரை. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்துவோம். எவ்வளவு எவ்வளவு எதிரான தடைகளை கொண்டு வரானோ அதெல்லாம் உடையணும். ஊழியக்காரங்க இன்னும் பல மடங்காக எழும்பணும், அக்கினி எழும்பணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், பலப்படணும். தேவன் அந்த அனுபவத்தை எங்களுக்குள்ள நீங்க ஊற்றுகிறபடியால் நன்றி. நன்றியப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமென். அல்லேலூயா.